7.7 magnitude earthquake, which had its epicenter in Myanmar, has jolted Thailand. At least 23 people have been killed and several injured in நம்ம இந்தியாவோட 1643 கிலோமீட்டர்களை எல்லைகளை பகிர்ந்துக்கிற அண்டை நாடான மியான்மர்ல நேற்று நடந்த சம்பவம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ மியான்மர்ல 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. உலக நாடுகள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வராங்க. அதே சமயம் நம்ம இந்தியா உடனடியாக உதவுற வகையில இன்னைக்கு ஆபரேஷன் பிரம்மா அப்படின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் கங்கா திட்டம் அப்படின்றது முதல் படியாக 15 டன் நிவாரண பொருட்கள் வந்து இந்திய விமானப்படை மூலமா மியான்மருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த நிவாரண பொருட்கள்ல கூடார பைகள், போர்வைகள், உணவுகள், தண்ணீர் சுத்திகரிப்பான், சுகாதார பொருட்கள், சோலார் விளக்குகள், ஜெனரேட்டர்கள், இது போக அத்தியாவசியமான மருந்து பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாமே மியான்மருடைய யாங்பூர் முதல்வர் யூசோ கேனிடம் இந்திய தூதர் அமேஷ் தாகூர் வந்து ஒப்படைச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம இந்திய கப்பல் சத்புரா, சாவித்திரி கப்பல்கள் மூலமா 40 டன் நிவாரண பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மேலும் இன்னும் 2 கப்பல்கள் வந்து அனுப்பப்பட உள்ளது. கிட்டத்தட்ட 80 பேர் கொண்ட ஒரு பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வந்து மியான்மருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. காங்கிரீட் கட்டர், ட்ரில்லிங் மிஷின், சுத்தியல்கள், பிளாஸ்மா கட்டிங் அப்படின்னு அனைத்து விதமான பொருட்கள் எல்லாமே இந்த மீட்பு குழு கொண்டு போயிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மியான்மருடைய தலைமை ஜெனரலோட போன் காலில் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட பயங்கரமான நிலநடுக்கத்தில் இறந்து போன குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மியான்மர் நெருங்கிய அண்டை நாடு, அதே சமயம் நட்பு நாடு அப்படின்றதுனால இப்படிப்பட்ட கடினமான நேரங்களில் இந்தியா வந்து மியான்மருக்கு கண்டிப்பாக உறுதுணையாக நிற்கும் அப்படின்னு மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலமா மியான்மருக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளும் இந்தியா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.